கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான செய்தி மிகவும் ரொம்ப முக்கியமான செய்தி என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்ற முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளை சிதறடிக்கிற மகா பெரிய வல்லமை இந்த ஜெபத்திற்கு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்மை சுற்றிலும் இருக்கிற அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் ஒரு தேவ மகிமை, தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் நாம் இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்துத்தான் ஜெயம் எடுக்க முடியும். நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். மறந்து விடாதிருங்கள், ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் ஜெயிப்பதற்கும் ஜெயம் கொள்ளுவதற்கும் என்றே பிறந்தவர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் எங்கோ பிறந்தீர்கள், யாருக்கோ பிறந்தீர்கள். ஆனாலும் எங்கு எப்படி யாருக்கு பிறந்திருந்தாலும் சரி, இன்று தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த செய்தியை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் அறிந்திராத அநேக அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். mighty God, you are born again, my dear people. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆதலினால் நீங்கள் மாம்சத்தின் சித்தத்தினாலோ விருப்பத்தினாலோ அல்லது இரத்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் பிறந்தது தேவனால் பிறந்தவர்கள். ஐயா, உங்கள் பிறவியே அற்புதம். மறந்து விடாதிருங்கள். இது மறுபடியும் பிறந்த இந்த அற்புதமான வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு சாதாரணமாய் பிறந்த ஒரு மனித சமுதாயத்தில் பிறந்த ஒரு மனிதன் பாருங்கள், தேவனால் பிறந்த பொழுது அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். மாற்றமே இல்லை சார், இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்ததிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள், சந்தேகமே இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்பதிலே எந்த அளவிலும் சந்தேகமும் இல்லை. ஐயா, இந்த விசுவாசமே உங்களை உலகத்தை ஜெயிக்கிற, ஜெயத்தை கொடுக்கிற அற்புதமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு விசுவாசம். ஆதலினால் தான் தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாகிய உங்கள் விசுவாசம். பொன்னை காட்டிலும், இந்த உலகத்தில் பொன்னும் பொருளும் என்ன விலையாகி போய்கொண்டிருக்கிறது பாருங்க. பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் தைரியமாய் விசுவாசத்திலே துணிந்திருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எப்பொழுது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு எப்பொழுது தேவ பிள்ளைகளாய் மாறினீர்களோ, எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்களோ, அப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தின், நல்ல கவனிங்க, வேறு ஒரு மண்டலம், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறிவிடுகிறீர்கள். ஐயா, அந்த ராஜ்யத்தின் பாசையே வேறு. அங்க போய் நான் தமிழ் தான் பேசுவேன், தெலுங்கு தான் பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் தான் பேசுவேன், ஒவ்வொருவரும் தனித்தனி பாசையில் பேச முடியாது. அங்கே இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மகிமையான பாஷை, தூதர்கள் பேசுகிற பாஷை, தேவனோடு ரகசியம் பேசுகிற பாஷை. ஈவன் நம்முடைய லாங்குவேஜில் நம்ம பேசலாம், தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்தில் நம்ம பேசலாம். ஆனாலும் அங்கே ஒரு பாஷை, தூதர் பாஷை என்று இருக்கிறது, பரலோக பாஷை என்று இருக்கிறது. பிசாசை குழம்ப செய்கிற, பிசாசு அறிந்து கொள்ள முடியாத, நீங்கள் பேசும்போதே அவன் குழம்பி அவன் தலை சுற்ற வைக்கிற அற்புதமான பாஷை இருக்கிறது. அதுதான் அந்நிய பாஷை, நவமான பாஷை. ஐயா, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் பாஷை பேசுகிற
பேசுகிறவர்களா இருக்கிறீர்களோ இல்லையோ, அந்நிய பாஷையை பேசுகிற வரம் பெற்றவர்களா இருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பாஷை இது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாஷை நீங்கள் பேசுவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பேசலாம், பேசாம இருக்கலாம். ஏன்னா you are born again, born by God, you are the heavenly citizen. மக்கசந்தரபோ, தேவனால் பிறந்தவர்கள், புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷனா இருக்கிறீர்கள், புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். உங்க பாஷை வேற, உங்க ஆவி வேற, உங்க ஜீவன் வேற, உங்க வல்லமை வேற, உங்க பவர் வேற, உங்க வழியே வேற, நீங்கள் இருக்கிற ராஜ்யமே வேற. நீங்கள் இருளின் ராஜ்யத்திலே இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிறவராக இருந்தாலும், மாம்சத்தின்படி போர் செய்கிறவராக இருந்தாலும், மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும், நீங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறது அல்ல, நீங்கள் ஆவியினால் யுத்தம் செய்கிறீர்கள். ஓ மைட்டி காட். அப்ப அந்த பாஷை உங்களுக்காய் நீங்கள் எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்தா நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். மைட்டி காட். ஓ, பாஷை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ராஜா இருக்கிறார். ஓ, அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே பேச வேண்டிய, ஓ மைட்டி காட், ஒரு அற்புதமான பாஷை இருக்கிறது என்றால் பாருங்கள், மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிகளை தொடர்கிற அற்புதமான காரியம் என்னது என்று கேட்டீர்களானால், அவர்கள் என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். மகா சுந்து ரூபாரா சந்தரபோ துருபக்கர சந்தரபோ. உங்களிடமிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்நிய பாஷையா இல்லையா, அது ஆவியானவர் கொடுக்கிற பாஷையா இல்லையா, சந்தேகப்படவே வேண்டாம். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வாயில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை தைரியமாய் பேசுங்கள், தைரியமாய் பேசுங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு பேசுகிறீர்கள், நீதியோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்கள். உங்க மதர் டங் மாறுகிறது. உங்க தாய்மொழி, ஓ, இந்த உலகத்திலே உங்களுக்கு என்று இருக்கிற தாய்மொழி உங்களுக்கு இருக்கட்டும், இருக்கிறது. நீங்கள் புதிய புதிய பாஷைகளை படிக்கிறது போல ஒரு இந்த தேசத்தின், இந்த ராஜ்யத்தின், தேவனுடைய ராஜ்யத்தின் பாஷை ஒன்று இருக்கிறது. அது தேவனோடு ரகசியம் பேசுகிற அற்புதமான பாஷை. அந்த பாஷையை நீங்கள் பேசுகிறீர்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகமே படாதிருங்கள். சிறு பிள்ளையை போல தத்தா பத்தா ரக்கா ரப்பாத்தா ரப்பாத்தா ரப்பானி சின்ன பிள்ளைகள் பேசுற மாதிரி நீங்க பேசினாலும் அதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரை பாஷை பேசாதவர்கள் அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருங்கள். என் தகப்பனே, எனக்கு இந்த நல்ல பாஷையை தர வேண்டும். நான் ஈவன் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த சபையில் இருந்தாலும், நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும்படியாய் என்னை ரட்சியும், என்னை பலப்படுத்தும். நான் மனம் திரும்புகிறேன். இந்த காரியங்களிலே தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளையாய் மாறுகிறேன். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க கேட்கலாம், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். நீங்க கேட்டீங்கன்னா நவமான பாஷைகளை தாரும். நீங்க கேட்டீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஐயா, உங்க பிள்ளைகள் மீன் கேட்டால் நீங்கள் பாம்பையோ, அப்பம் கேட்டால் கல்லையோ, அல்லது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கிறீர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சகல ஆறுதலின் தேவன், ஐயா, இரக்கங்களின் பிதா, தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும், எல்லா மனிதர்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரே. உங்களுக்கு தராமல் இருப்பது எப்படி? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே, நீங்கள் விசுவாசிகளாய் ஆன பொழுதே, ஒருவேளை நீங்கள் இன்றுதான் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் உங்களை இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள வைத்தவர் அற்புதங்களின் தேவன். அந்த அற்புதமான ஆண்டவரே உங்களை இந்த ஜப வேளையிலே இணைத்திருக்கிறார். நீங்கள் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற முடியும். அப்படியே காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தை மமாரா சந்து ரூபாக்கரா சந்து ரூபாரா தரபா தரபு துருபாக்கரா சந்தரபோ, சிறு பிள்ளைகள் பேசுகிறது போல உங்கள் நாவினாலே நீங்கள் நாவுகளை அசைத்து அசைத்து வாஞ்சையாய் வாஞ்சையாய் தாகத்தோடு என்னை நிரப்பும், அந்த பாஷைகளை தாரும் என்று உதடுகளை அசைக்கும் பொழுது அந்த பாஷை நிச்சயமாய் நீங்கள் அநேகர் 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 மிக எளிதாய் பெற்றுக் கொள்வீர்கள். இதற்காக நீங்கள் 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்காக நீங்கள் கோயில்கள் தோறும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. வெகு நீண்ட நெடு நாளாய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பெரிய கிருபை என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. யாரும் நீங்க பேசுகிற பாஷை, நீங்க எப்படி பேசினாலும் அது நீங்கள் பிசாசுகளை அலறச் செய்யும். ஓமாக்கா சந்து ரூமாக்கா ரதரவோ, இந்த அந்நிய பாஷையை குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆவியில் பேசுகிறேனா, பரிசுத்த ஆவியில் பேசுகிறேனா என்று சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பாஷை. சிலர் நினைக்கிறாங்க, அருமையான தேவ பிள்ளைகளை, பாஷைகள் பேசும் பொழுது என் உடம்பு நடுங்கணும், என் ஆவியிலே ஒரு அனல் உண்டாகணும், எனக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும், ஒரு அசைவு இருக்கணும், ஒரு சூப்பர் நேச்சுரல். இந்த உலகத்திலே எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எந்த பாஷைகள் பேசும்போதாவது உடம்பெல்லாம் நடுங்குமா? எந்த பாஷைகள் பேசும்போதாவது ஐயா ஒரு ஃபீலிங், ஒரு கடுமையான ஃபீலிங், ஒரு இரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாகிறது, அல்லது அசைகிறது, விழுறது, அல்லது சரிகிறது போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் தான் பாஷைகள் பேசுகிறார்களா? இல்லை, இது உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டது. ஒருவேளை பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலத்தினால் சில அசைவுகள் வரலாம், சில மாற்றங்கள் வரலாம், சரீரத்திலே சில அற்புதமான உணர்வுகள் வரலாம். அதோடு நீங்கள் அந்நிய பாஷை வரத்தை அன்று பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பேசும் போதெல்லாம் நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இணைந்திருக்கிற இந்த ஜெபம், இந்த ஜெப வாழ்க்கை சாதாரணப்பட்டதல்ல. நீங்கள் இணைந்திருக்கிற தேவ மனிதனும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற மனிதன் இந்த ரவி ஆபிரகாம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது பெருமை அல்ல. பவுலடியார் சொல்லுகிறார், நான் பவுல் அல்ல, நான் ஜீவிக்கிறது, எனக்குள்ளே ஜீவிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, வாழுகிறது நான் அல்ல, அவரே எனக்குள்ளே வாழுகிறார் என்று சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகளின்படி நீங்களும் நானும் சொல்ல முடியும். நீங்களும் நானும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழுகிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழுகிற அவர் என்ன பாஷைகளை பேசுவார், எப்படி பேசுவார்? அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஒருவேளை தவறாய் பாவமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள், அநீதியும் பாவமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அநீதியும் பாவமும் அக்கிரமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள் என்றால் சந்தேகப்படுங்கள், தவறல்ல. ஏனென்றால் உங்கள் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தும். நீ பேசுகிறது பொய், உனக்கு பெருமை இருக்குது, உனக்கு பொறாமை இருக்குது, உனக்கு 1000 பிரச்சனைகளை நீ உண்மையாகவே வைத்திருக்கிறாயே என்று உங்கள் மனச்சாட்சியே குற்றப்படுத்துமானால் நீங்கள் சிந்தனை செய்யலாம், அல்லது நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தாதிருந்தால் நீங்கள் தைரியம் கொண்டிருந்து தேவ சமூகத்திலே சேர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவரே வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆதலினால் நீங்கள் தைரியமாய் நவமான பாஷைகளிலே பேச முடியும். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறபடியே அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஐயா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எங்கே இருந்து வேண்டுதல் செய்கிறார்? உங்க இருதயத்திற்குள்ளே இருந்து. ஐயா, பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிற இந்த கிறிஸ்துவின்
சரீரமாகவும் ஆலயமாகவும் இருக்கிற உங்கள் சரீரத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்வார்? அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் தமிழிலும் வேண்டுதல் செய்ய முடியும், ஆங்கிலத்திலும் செய்ய முடியும், பரலோக பாஷையிலும், தூதர்கள் பேசுகிற பாஷையிலும், யார் பிசாசுக்கும் எவருக்கும் புரியாத பாஷையிலும் பேச முடியும். அதனால் நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள், தைரியமாய் பேசுங்கள், விசுவாசத்தோடு பேசுங்கள். அநேகமாய் எப்பொழுதும் பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை, பாவத்திற்கு மனஸ்தாபப்படுகிற வாழ்க்கை, எப்பொழுது மரித்தாலும் பரலோகம் செல்ல முடியும் என்ற தைரியத்தோடு வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையிலே வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பரிசுத்த பண்ணும்படியாய் கர்த்தரிடமாய் கேளுங்கள். நீங்கள் மைட்டி காட், இவைகள் எல்லாம் உங்களுக்கு விரைவாய் கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள். நிச்சயமாய் நீங்கள் பேச முடியும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிற, பரலோக ராஜ்யத்தின் குடிகளாய் இருக்கிற, தேவனால் பிறந்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்களும் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறவர்களும் ஆகிய நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுங்கள். ஒரு எதிர்பார்ப்போடு பேசுங்கள், ஒரு நோக்கத்தோடு பேசுங்கள். உங்கள் இருதயமும் ஆவி ஆத்துமா சரீரமும் அந்த ஒரு உணர்வோடே தாகத்தோடே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல, என் தெய்வமே என்னுடைய இருதயம் உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, வாஞ்சித்து கதறுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மாக்கா சந்து ரூபாராபாராதாரபோ பிசாசுகளை நடுங்க வைக்கும், பிசாசுகளை அலறச் செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கவனியுங்கள். உங்களுக்கு வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் தூதர்கள் கவனிக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி செல்லுகிறது. எல்லா மேக மண்டலங்களையும் தாண்டி, மண்டலங்களை தாண்டி, வானங்களை வானாதி வானங்களை தாண்டி தேவனுடைய சிங்காசனத்திற்கு செல்லுகிற ஒரு அற்புதமான டிராக்கை, சேனலை, வழியை அது ஆயத்தப்படுத்தி செல்லுகிறது. தேவனுடைய சிந்தையை ஆராய்ந்து அங்கே செல்லுகிறது. மாரா சந்து ரூபாதாரவோ, அங்கே இருந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிற உத்தரவுகள், மாராபோ ரூபா சந்தரவோ, அங்கே இருந்து நீங்கள் பேச பேச வருகிற உத்தரவுகள், மக்கா சந்த ருக்கவா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொன்னாரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து, க்ளோரி, ஹல்லேலூயா. இப்படியாய் கர்த்தர் உங்களோட இருந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே சுந்து ரூபாரா தேவ சமூகத்திற்கு கடந்து செல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ தூதர்கள் பலவான்களாய் மமரா துருபா தரபோ உங்களை சுற்றிலும் மமரா தரபோ ஜெபியுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஹல்லேலூயா, உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிசாசுகளை, பிசாசு கூட்டங்களை கலங்கடிக்கும்படியாய் தூதர்கள் இறங்கி வருவார்கள். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தமது கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாத்து விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி இந்த தேசங்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் பட்டணத்திற்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், நடக்க போகிற கூட்டங்களுக்காக, ஆவிக்குரிய கூட்டங்களுக்காக, சுவிசேஷ பணிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் தூதர்கள் அசைவார்கள், தூதர்கள் வருவார்கள், தூதர்கள் சூழ்ந்து பாளையம் இறங்குவார்கள். தூதர்கள் இறங்கும் பொழுது எந்த பிசாசு, எந்த குட்டி சாத்தா, குட்டி பிசாசு நிற்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் சிதறி ஓடும், மறந்து விடாதிருங்கள். தட் இஸ் வை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசுகளை அலறச் செய்யும், பிசாசுகளை அலறி ஓடச் செய்யும் வல்லமையான பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற அந்நிய பாஷை ஜெபத்தை நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மகத்துவமான காரியங்களை செய்யும். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். மாற்றமே இல்லை.
நேற்று முன்தின தினம் உள்ள அந்த திருமண வாழ்க்கைக்காக நாம் ஜெபித்த அந்த ஜெபத்தை காண கேட்க ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். அது அற்புதமான ஒரு ஜெபம். உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே திருமண வாழ்க்கையினால் தடைபட்டு அல்லது திருமண வாழ்க்கையிலே பல்வேறு சிறைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, குழப்பங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே பிரச்சனை இருக்கிறதோ எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாய் நீங்கள் தேவனோடு ரகசியங்களை பேச முடியும். வேறு மனிதர்களோடு பேசாதிருங்கள். அவர்கள் அதை கேட்டு நகைப்பார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். அதை கேட்டு உங்களை ஏளனமாய் நினைப்பார்கள். அவர்களில் பேசுவதால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தேவனோடு ரகசியம் பேசுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபியுங்கள். அருமையான ஜெபங்கள் இருக்கிறது. அவைகளை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை எடுத்து ஜெபியுங்கள். நவமான பாஷைகளினால் ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இரவும் பகலும் ஜெபியுங்கள். மமரா சுந்து ருக்கபராதரபோ ஏ மாகு சுந்து ருபரா சந்து ரூபதரபோ. அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை தொடுவதற்கு, குடும்பத்தை தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. முருமாரா துருபாரா பூரு சந்து ருக்கபராதரபோ. பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, நிர்மூலமாகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். மக்கா சந்து ரபரா துருமக்கரா சந்து ருவராதரபோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வியாதியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் கபகரபோ சந்து ருமக்கரதரபோ. வியாதிகள் குணமாகும்படியாய், ஓ பாதைகள் வேதனைகள் பதாகள் சம்பு கமராத ருக்கபராத ருமக்கர சிந்து ருபகரபா. வியாதிகள், வருத்தங்கள், கொடுமைகள், கஷ்டங்கள், நோய்களில் இருக்கிறவர்கள், வலி வேதனைகள் இருக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாய் மமோ ரூமாரா சந்து ரூபாரபாரபா. பரிசுத்த ஆவியானவரின் கிருபை இறங்கட்டும். மமா சந்து ரூபா. ஜெகோவா ராஃபா, ஜெகோவா ராஃபா, சுகமளிக்கும் எங்கள் பரிகாரியாகிய தெய்வமே, எங்கள் அன்பின் சகோதர சகோதரிகள் மீது தேவ வல்லமை இறங்கட்டும். மமா ராதா ராபோ ருக்காபாரா சந்தா ரக்காபோ ருக்காபாராதரபோ. ஓ க்ளோரி மமாரா சந்தரபோ துருபாதரபோ. ஐயா, அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இயேசுவின் நாமத்தினாலே, ஓ in the mighty name of Jesus சக்கரமராதரபோ துருபக்கர சந்து ருக்கபராதரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகள், என்ன பிரச்சனையிலே வந்திருக்கிறார்களோ, என்ன ஆபத்துகள் இவர்களை சூழ இருக்கிறதோ, in the mighty name of Jesus இப்பொழுதே எல்லா அந்தகார வல்லமைகளும் நாசமாய் போகும்படியாய் குபகரபோ சந்து ருபரபரதரபோ துருபதரபோ. ஓ எங்களோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஓ இவர்களுக்கு விரோதமாய் பிசாசு செய்கிற கிரியைகள், இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும், இவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும், ஓ இவர்கள் கையின் பிரயாசங்கள், தொழில்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற எல்லா ஆலோசனைகளும் மாமா ராதா ராபோ ருஷந்தா ராபாத ரபோ துருபாதரபோ ஷரபோ குமாரா துருமா கரா சந்து ரூபாதரபோ. எல்லா ஆலோசனைகளும் ஐயா, தாவீது ஜெபித்த பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும் தெய்வமே என்று ஜெபித்த பொழுது அவனுடைய எதிராளியாய் காணப்பட்ட அந்த அகித்தோப்பேலில் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும், அவன் திட்டங்களையும், அவனுடைய யோசனைகளையும், அவன் அப்சலோமுக்கு கொடுத்த எல்லா திட்டங்களையும் ராஜதந்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவமாக்கி போட்டது போல, பைத்தியமாக்கி போட்டது போல இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சிந்தனைகள், சதி சூனியங்கள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா விதமான மந்திரங்கள், ஓ எல்லா விதமான விச்கிராப்டுகள், எல்லா ஆலோசனைகளும் திட்டங்களும் கையெழுத்துகளும் தகடுகளும் எழுத்துகளும் நிர்மூலமாய் போவதாக. மாரா மாரா சந்தா ராபா சகரா சுந்துருபா ஷக்கபரதரபோ துருபதரபோ ஓகுமரா சுகுபுரு கபரதரபோ துருக்கபர சந்துரு கபரதரபோ. ஐயா, அந்நிய பாஷையில் நாங்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறோம். மமாரா சந்தரபோ துருபதரபோ. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும், ஓ அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று எழுதப்பட்டபடியே தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். மாக்கா சந்தா ரபாதரபோ துருபா. அதை ஒருவனும் அறியாதிருக்கிறதுனாலே சந்தேகங்களை எழுப்புகிற, சந்தேகங்களுக்கு பின்னால் இருந்து சந்தேகப்பட வைக்கிற பொல்லாத பிசாசின்
ஆதிக்கங்கள் அழிந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறதினாலே அறியாதிருக்கிற தனங்கள் சந்தேகப்படுகிறதும். இதை பேசுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்நிய பாஷையா அல்லது வேறு ஏதுமா என்று சந்தேகப்படுகிற பிள்ளைகளுக்கு சந்தேகத்தின் ஆவிகளை கொடுக்கிற பொல்லாத சத்துருவை காலின் கீழே மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இந்த ஜனங்களுடைய மறு பாஷைகளினாலும் மறு பாஷை உதடுகளினாலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் என்று கர்த்தர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் இன்று நிறைவேறட்டும். ஐயா, இவர்கள் என்ன என்ன காரியத்திற்காய் எங்கே எங்கே பிரச்சனைகளோடும் எங்கே எங்கே குழப்பங்களோடும் இந்த 40 நாள் உபவாச வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ, இந்த 21ஆம் நாளிலே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், இந்த 21ஆம் நாளிலே ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே லார்ட் அந்நிய பாஷையிலே பேசுகிற ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையில் ஜெபிக்கிற ஆவியானவரோடு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான 21ஆம் நாள் ஜெபம் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, குடும்பத்தார் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, என்ன என்ன இவர்களுக்கு விரோதமாய் சதி சூரியம் செய்யப்படுகிறதோ எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும்படியாய், எல்லாம் நிர்மூலமாகும்படியாய், ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, Lord in the mighty and glorious name of Jesus, இயேசுவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா பரலோக குடிகளாய் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிற ஆமென் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே ரட்சிக்கப்பட்ட பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரா சுந்துரு பதரவோ தேவனுடைய ஆவியை பெற்றவர்களும் ஆமென் தேவனுடைய ஆவியானவரே வாசம் செய்கிற இருதயங்களை உடையவர்களுமா இருக்கிற இவர்கள் பேசுகிற நவமான பாஷைகள் இன்னும் இன்னும் வளரட்டும், மேன்மை அடையட்டும், மகிமை அடையட்டும். இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. என் தெய்வமே ஐயா, அழுகையோடும் கண்ணீரோடும் அன்று யாக்கோபு ஜெபித்தது போல அழுது கெஞ்சி பிரார்த்தித்தான், அழுது கெஞ்சி ஜெபித்தான் என்று வாசிக்கிறோமே. கெத்செமனே தோட்டத்திலே என் தெய்வமே பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கதறலோடும் பெருமூச்சோடும் ஐயா உம்முடைய சரீரத்தின் வேர்வைகள் எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்திலே விழும் வண்ணமாய் ஓ லார்ட் உம்முடைய பரலோக பிதாவை, நம்முடைய பரலோக பிதாவை நோக்கி ஜெபித்தீங்களே சுவாமி. பபரா சுக்கு பரதர பதர 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 பொதுரு பக்கர சந்தரக்கவோ அநேக முறை இரவு முழுவதும் ஜெபித்தீங்களே அப்பா. அந்த ஜபாவி எங்கள் மீதும் எங்கள் சகோதரிகள் மீதும் விழும்படியாய் பபா சுக்கு மரதர பர 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 பரவா ஒவ்வொரு ஜபாவி விழும்படியாய் ஆமென் ஆண்டவரே. ஐயா குடும்பத்திலே பிரச்சனை, தகப்பனாருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை ஆமென். தூர தேசத்தில் இருக்கிற மகளுக்கும் ஏதோ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, இந்த தேசத்தில் இருக்கிற மகளுக்கும் நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, கணவன் மீது இருக்கிற வியாதி இருக்கிறது. ஐயா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம் என்று இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் வலுப்படுத்தும்படியாய் மாறா மாறா சந்தர கபரு கபரதரவோ ஐயா நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, அந்த யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்தது மாத்திரமல்ல, ஓசியா புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடியே அவன் அழுது கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று ஜெபித்தான் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் எங்களோடு ஜெபிக்கிறார்களோ ஆமென் அவர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம் சுவாமி. வெளிநாடுகளிலே PR
PR கிடைக்காத ஐயா வேலை ஆர்டர்கள் கிடைக்காது இருக்கிற பிள்ளைகளுக்கு, விசா கிடைக்காது இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆமென், தங்கமிடமில்லாத சரியான வேலை சரியான சம்பளம் இல்லாது இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு திருமணமாகாதபடி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், திருமணமாகியும் சந்தோஷம் சமாதானம் இல்லாத பிள்ளைகளை உங்கள் சமூகத்திலே வைக்கிறோம். திருமணமாகியும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களை உங்கள் சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. ஐயா, சரீரத்திலே பல்வேறு வியாதிகள் உபத்திரவங்கள் வலிகளோடு, ஆமென், பல்வேறு உபத்திரவங்களோடும் துன்பங்களோடும் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று விடுதலை அடையும்படியாய் மாறா மோரு மாறா சந்து ரூபாரவோ ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வருவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, அவர்களுக்கே பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் அந்நிய பாஷையில் பேசுகிற கிருபையை கொடுப்பீராக. மா சந்து ரூகவரதரவோ. ஓ பவுலடியார் சொன்னது போல நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஓ பாபா அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு எங்கும் எங்கேயும் தடை பண்ணாதிருங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொன்னது போலவே இன்றும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், தேவ அனுக்கிரகம் கிருபையும் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த நாளிலே, இன்று நாளை நாளை மறுநாள் நடக்கிற ராதாபுரம் என்கிற பகுதியிலே நடக்கிற 3 நாள் திறந்த வெளி மைதான சுவிசேஷ கூட்டங்களுக்காக தயவு கூர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அநேக அற்புதங்கள் அடையாளங்களோடு ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படும்படியாய், ஆமென், திரள் கூட்டம் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், நம்முடைய தேசத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அநேகருக்கு இதை ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். பிசாசுகளை அலறச் செய்யும், உங்களையோ பிசாசுகளை அலறி அடித்து ஓடச் செய்யும் இந்த அந்நிய பாஷை ஜபத்தை குறித்து சந்தேகப்படாதிருங்கள். நீங்களும் பேசி ஜபிக்கிற உங்கள் வாயில் இருந்து வருகிற அந்நிய பாஷைகளை குறித்து சந்தேகப்படவே செய்யாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆயிரம் ஆயிரமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவாராக. நாளை மறுநாள் 3 நாட்களும் வருகிற லைவ் புரோகிராமை பார்க்க மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.